சாயிராம். தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்தால்தான் தேவையானவற்றை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, வாழ்வாக இருந்தாலும் சரி, தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்து விடலாம். நம்பிக்கையோடு இருக்கலாம். நமக்கானதை நிச்சயமாக அப்பா நம்மிடம் வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தையே, விட்டு கொடுக்கும் தன்மை உன்னிடம் நிறையவே இருக்கிறது. விட்டு கொடுக்கும் மனப்பக்குவம் உன்னிடம் மிக மிக நிரம்பவே இருக்கிறது. அப்படி அந்த தன்மை உன்னிடம் இருக்கிறதல்லவா? அப்படியென்றால் நீ விட்டு கொடுக்கும் அனைத்துமே ஒரு நாள் உன்னை தேடி வரும், சர்வ நிச்சயமாக. இதை மனதில் நன்றாக வைத்துக்கொள். நீ விட்டு கொடுத்தது எல்லாம் ஏதாவது ரூபத்தில் உன்னை தேடி வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. உனக்கு வரும் எல்லா தடைகளையும் தாண்டி நீ எடுத்த செயலை உனக்கான பாதையில் வெற்றிகரமாக முடிப்பவன்தான் மிக மிக சிறந்த மனிதனாகவே இருக்க முடியும். உனக்கான பாதையில் என்ன தடைகள் வந்தாலும் முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கு துணையாக உன்னப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்வில் தோற்று போவது என்பது ஒரு விஷயமே அல்ல. ஆனால் முயற்சி செய்யாமலேயே தோற்று போவதுதான் கவனிக்கப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். அதைவிட களையப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயமும் அதுதான். முயற்சி செய்யாதவனுக்கு அந்த இறைவன் கூட உதவி செய்ய மாட்டார் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. என் அன்பு பிரியமே, உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான நேரத்தில் சரியாக நடைபெறும். எப்பொழுதுமே மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினையின் பலன்களால் தான் அவரவர் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவர் வாழ்க்கை இருப்பது போல் மற்றவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சாயல் வேறு விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை படைத்தவனே நான் தானே. உனக்கான தேவைகள் அனைத்துமே நேரம் வரும் பொழுது, நல்ல காலம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தான் தீரும். எதற்காகவும் கலங்காதே. உனக்கான ராஜயோகத்தின் அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் காலூன்றி நிற்க வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்? நன்றாக யோசித்துப்பார். உன் அப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரத்தை வாரி வாரி வழங்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாய்? உனக்கான ராஜயோகத்தின் பக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்தால் உனக்கு ராஜயோகம் வரும் பொழுது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நீ இருக்கவே மாட்டாய். எனவே என் குழந்தையே, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்று உன் அப்பா சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயா? இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இதை நீ இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கு நல்ல நேரமும் காலமும் ராஜயோகமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது கூட உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே? உனக்கு எல்லாம் நிகழப் போகிறது, உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்பதால்தான் இது உனக்கு இப்பொழுது கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அற்புதம் நிகழத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். மகிழ்ச்சி பொங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது உன் வாழ்க்கையில். தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் விழாது என் குழந்தையே. நான் கூறுகிறேன் என்றால் அது
நிச்சயமான சத்திய வாக்காகத்தான் இருக்கும். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நீ சந்தோஷத்தின் எல்லைக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாமல் இருப்பாயா? நமக்கான குறிக்கோளை வகுத்துக்கொண்டு அதற்கான இலக்கை அடைய போராட வேண்டும். அதற்கு மிக மிக முக்கியமாக ஒன்று வேண்டும். அது இருந்தால்தான் வெற்றி பெறுவது மிக மிக எளிது. ஒரு கனவை நாம் மட்டுமே கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்தால்தான் அந்த கனவும் நிஜமாகும். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே லட்சியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதை அடைவதற்கான முயற்சியில்தான் பலரும் தோற்று போய்க்கொண்டே இருக்கிறார்கள். வாழ்வில் நம் இலக்கை அடைவது எப்படி என்று யாரும் வந்து நமக்கு பாடம் எடுக்க மாட்டார்கள், சொல்லிக் கொடுக்கவும் மாட்டார்கள், கற்றுக் கொடுக்கவும் மாட்டார்கள். நாம் தான் நமக்கான குறிக்கோளை வகுத்து கொண்டு அந்த இலக்கை அடைய போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அத்தியாவசியமாக ஒன்று வேண்டும். அது இருந்தால் வெற்றியை மிக சுலபமாக நம் வசமாக்கிக் கொள்ளலாம். அதுதான் தன்னம்பிக்கை. நம் பலம் நமக்கே தெரியாது. அதனால்தான் வெற்றி கை நழுவி போய்கொண்டே இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உன் பலத்தை நீ முதலில் அறிந்து கொள். உன் பலம் என்பது என்ன என்பதை நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டால் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக அடையலாம், எட்டி பிடிக்கலாம். நீ பலத்தை தெரியாமல் புரியாமல் இருப்பதால் தான் உன்னுடைய வெற்றி கை நழுவி போய்கொண்டே இருக்கிறது. பலரால் இலக்கை எட்ட முடியாமலும் போகிறது. நம்ம பலத்தை, நம்மளுடைய தைரியத்தை, நம்மளுடைய தன்னம்பிக்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் என்ன இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ நிச்சயமாக அந்த இலக்கை அடைந்து வெற்றியை நம்வசம் ஆக்கலாம். அப்படிங்கிறத விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஓம் சாயிராம். ஒரு மனிதனுக்கு பெரிய கனவு ஒன்று இருந்ததாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் கனவு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த கனவு நிஜமாக்கும் வேலை நம் கையில் தான் இருக்குது. அப்படி ஒரு மனிதருக்கும் பெரிய கனவு இருந்தது. அவர் கண்ட கனவு நிஜமாகாமல் போக போக ஒரு கட்டத்தில் அந்த மனிதருக்கு தன்னுடைய கனவு நனவாகும், நிஜமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருந்தார் அந்த மனிதர். தன்னுடைய கனவை அடைய தன்னிடம் போதுமான பலம் இல்லை அப்படின்னு அவர் நினைத்தார். யாரிடமாவது உதவி கேட்க வேண்டும் அப்படின்னும் அவர் மனசுக்கு தோன்றிச்சு. முதல்ல அந்த மனிதருக்கு நினைவுக்கு வந்தது வயதான அவருடைய அம்மாதான். அவரிடம் கேட்டு விடுவது, தன்னுடைய அம்மாவிடம் தன்னுடைய கனவு ஏன் நினைவாகலை அப்படிங்கிறத கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் அந்த மனிதர். ஒரு நாள் தன்னுடைய அம்மாவோடு அவர் ஹாஸ்பிட்டல் செல்ல வேண்டியிருந்தது. அது வீட்டுக்கு மிக மிக அருகிலேயே இருந்ததால் 2 பேரும் நடந்தே சென்றார்கள். மருத்துவரை பார்த்துட்டு வழக்கமாக சில பரிசோதனைகளை அம்மா செய்து கொண்ட பிறகு 2 பேரும் வீடு திரும்பினாங்க. வழியில் அவர் அம்மாவிடம் மெல்ல தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார் அந்த மனிதர். அம்மா, என் கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டார். உடனே அந்த அம்மா, ஆமாம்ப்பா, அதுக்கு என்ன இப்போ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர், இல்லைம்மா, அந்த கனவை நிஜமாக்குவதற்கான பலம் என்கிட்ட இல்லைன்னு எனக்கு தோணுது. அதுக்கான சக்தியை எனக்கு எப்படியாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த மனிதர் அவங்க அம்மா கிட்ட கேட்டார். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, உனக்கு உதவி செய்கிறதுல எனக்கு சந்தோஷந்தான், ஆனால் அந்த அளவுக்கு சக்தி என்கிட்ட இப்போ இல்லை. இருந்த எல்லாத்தையும் உன்கிட்ட ஏற்கனவே நான் கொடுத்துட்டேனேப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அந்த மனிதர் இதை கேட்டு ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிட்டாரு. ஆனால் கனவை நிறைவேற பலம் வேண்டுமே.
யாரிடமாவது எந்த வழியிலாவது அதை பெற்றுதானே ஆக வேண்டும், அதை பெற்றாதான் நம்ம கனவை நிஜமாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான சிந்தனை அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. எந்த வழியிலாவது அதை பெற்றால்தான் நம்மளுடைய கனவை நிஜமாக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமும் அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொருவரிடமாக கேட்டு பார்ப்பது அப்படின்னு முடிவும் செய்து விட்டார் அந்த மனிதர். தனக்கு தெரிந்த ஒரு ஞானியிடம் போனார். விஷயத்தை சொன்னார். ஐயா, என்னுடைய கனவை நிஜமாக்க எனக்கு சக்தி வேண்டும், அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த ஞானி சொன்னார், இமயமலையில் நமக்கு வேணுங்கிற சக்தி எல்லாம் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் இமயமலைக்கு போயிருக்கேன். ஆனால் அங்கே பனியையும் குளிரையும் தவிர வேறு எதையும் நான் பார்த்ததில்லை. எனக்கும் சக்தி எங்கே கிடைக்கும்னு சரியாக சொல்ல தெரியலையேப்பா அப்படின்னு அந்த ஞானியும் சொல்லிட்டாரு. உடனே அந்த மனிதருக்கு ரொம்பவே இன்னும் குழப்பம் அதிகமானது. அடித்து அந்த மனிதர் ஒரு துறவியிடம் போனார். தன் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளையும் அத்தனை விஷயத்தையும் அந்த துறவியிடம் சொன்னார் அந்த மனிதர். குருவே, என்னுடைய கனவு நிறைவேறுவதற்கான சக்தி எனக்கு எங்கே கிடைக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு என்னுடைய கனவை நிஜமாக்கிக் கொள்வேன் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த துறவி, நீ செய்யும் பிரார்த்தனையால் தான் சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் நீ கண்டு கொண்டிருப்பது தவறான கனவு என்றால் அதையும் நீ தெரிந்து கொள்வாய் அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. அதனால் அமைதியாக பிரார்த்தனையில் ஈடுபடு அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. நீ பிரார்த்தனையில் மனம் ஒத்த பிரார்த்தனையில் ஈடுபட்டினா நிச்சயமாக உனக்கு சக்தி கிடைக்கும், பலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது ஒரு வழி என்றாலும் அது கூட அந்த மனிதருக்கு குழப்பத்தையே தந்தது. நம்ம பிரார்த்தனையில் உட்காந்துக்கிட்டோன்னா நமக்கு பலம் கிடைக்கும், ஆனால் நம்ம கனவை எப்படி நம்ம நிஜமாக்குறது அப்படின்னு இன்னுமே குழப்பமடைந்து ஏதேதோ சிந்தையில் வீடு நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது வழியில் அவருக்கு தெரிந்த ஒரு முதியவர் தென்பட்டார். என்னப்பா, ஏதோ யோசனையோடு போகிற மாதிரி தெரியுதே அப்படின்னு அந்த பெரியவர் அந்த மனிதரை பார்த்து கேட்டார். அவரிடமும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னார் அந்த மனிதர். என்னுடைய கனவு நினைவாகுவதற்கு, நிஜமாகிறதுக்கு எனக்கு சக்தி வேண்டும், பலம் வேண்டும். அது எங்கே கிடைக்கும்னு நானும் ஒவ்வொருத்தவங்களாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் யாராலையுமே எனக்கு உதவி செய்யவே முடியலை. நான் அந்த பலத்தை எங்கேருந்து பெறப்போகிறேன்னு எனக்கு தெரியலை. அதனால்தான் என்ன பண்ணலான்னு ஒரே யோசனையோட குழப்பமோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஒருத்தரால் கூட முடியலையா அப்படின்னு அந்த முதியவர் கேட்டார். உடனே அந்த மனிதர், ஆமாம், எல்லாருமே வெவ்வேறு விதமாக பலத்தை எப்படி பெறுவதற்கான வழியை சொல்கிறாங்களே தவிர ஆனால் எதையுமே பயன்படக்கூடிய ஒரு செயலாக எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த சொன்னார். உடனே அந்த முதியவர் கேட்டார், சரி, எல்லார்கிட்டேயும் கேட்டியே, உனக்கு நீயே கேட்டு பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டார். அந்த முதியவர் இந்த கேள்வியை கேட்டதும் அந்த மனிதருக்கு ஏதோ தெளிவு கிடைத்தது போல இருந்தது. நம் பலம் நம்மிடம்தான் இருக்கிறது, நம்மளுடைய சக்தியும் நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் தன்னம்பிக்கையோடு எதை செய்தாலும் நாம் இதில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு நல்ல எண்ணங்களோடு நாம் செய்யும் செயல் நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நாம் நினைத்த இலக்கை அடையலாம். நாம் நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும்படி நாம் உருவாக்கி கொள்ளலாம். நம் கனவை நிஜமாக்கி கொள்ளலாம். நம்மளுடைய கனவு நினைவாகுவதை நாமே கண்குளிர பார்க்கலாம். அந்த பலத்தை நம்மிடம் இருப்பதை நாமே உணர்ந்து கொண்டு அந்த வழியில் நாம் சென்றோனா நாம் அடைந்த இலக்கை நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைந்து வெற்றி என்னும் கனியை மிக அழகாக ருசிக்கலாம். சூரியனையும் சந்திரனையும் எப்பொழுதுமே நம்மால் ஒப்பிடவே முடியாது. ஏனென்றால் அவை அதற்குரிய நேரத்தில்தான் பிரகாசமாக இருக்கும். அதுபோலத்தான் ஒருபோதும் நம்ம வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது.
அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நமக்கான இலக்கு, நமக்கான கனவை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தாலே போதும், நம் கனவை நாம் நிஜமாக்கி கொள்ளலாம். என்னை நினைத்துப்பார், உன்னுடைய வேதனையும் கஷ்டமும் படிப்படியாக குறைவதை நீ உணர்வாய். அந்த கஷ்டமே உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும், வேதனைகளையும், வலிகளையும் என்னிடம் கொட்டிவிட்டு நிம்மதியாக இன்று உறக்கம் கொள். நாளை விடியலில் பார், ஆனந்த கண்ணீர் உன் கண்களை வந்து தழுவும். உன்னுடைய வெற்றியை, உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை இனி யாராலும் மாற்றவே முடியாது. உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என்னுடைய கடமை. நீ கேட்டது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதே என்னுடைய கடமை. நீ விரும்பியது அனைத்தையும் நிறைவேற்றுவதே உன் சாயப்பாவின் கடமை. எது செய்வதானாலும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. எதுவுமே என்னை மீறி நடக்காது என் குழந்தையே. உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு. அப்படி இருக்கும் பொழுது வீணாக மனசை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். தேவையில்லாத உன் மயத்தை உன் மனதில் நீயே அடக்கிக் கொண்டிருக்கிறாய். போதும், வருத்தப்பட்டதெல்லாம் போதும் என் கண்மணியே. இன்னும் எத்தனை நாளைக்குதான் நீ செய்யாத தவறை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பாய்? உன் தந்தை நான் இருக்க வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக் கொண்டு இருக்கிறாய்? உன் மனதிற்குள் தான் ஏன் இத்தனை கலக்கம்? என்னுடைய குழந்தைகள் இப்படியா கலங்குவார்கள்? எதை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடுவார்கள் தானே. நீ என் குழந்தைதானே, என் பொக்கிஷமான குழந்தைதானே. பின் ஏன் பயப்படுகிறாய்? எதிர்த்து நின்று போராடு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை வென்றே காட்டலாம். வருவது எல்லாம் என்னால் வரும் அல்லது என்னை தாண்டியே உன்னிடம் வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக புரி. நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் வந்தது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். முடிந்தால் தாங்கிக்கொள் அல்லது சகித்துக்கொள். இரண்டுமே முடியவில்லை என்றால் அதை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாம் ஒரு நாள் மாறித்தான் ஆகும். உனக்கு கஷ்டம் வந்துவிட்டால் அதுவும் ஒரு நாள் மாறும். சந்தோஷம் வந்துவிட்டால் அதுவும் நிலையாக இருந்து விடாது. அதுவும் ஒரு நாள் மாறத்தான் வேண்டும். ஆனால் என் குழந்தையே, ஒன்று மட்டும் நிச்சயமான உண்மை, சர்வ நிச்சயமாக உண்மை. நான் மட்டும் உன்னை விட்டு அகலவும் மாட்டேன், மாறவும் மாட்டேன். என்னுடைய முழுமையான அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு என் குழந்தையே. என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்களை எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் அவர்களை நான் தாங்கி நிறுத்துவேன். நான் இருக்க பயமேன்? இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாய் அப்பாவின் சத்தியமான வாக்கேதான். குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அனைத்துமே உன்னதமான வார்த்தைகள் நிரம்பி இருக்க வேண்டும். இதுதான் உன் சாய் அப்பாவின் கட்டளையும் கூட. என்னை பற்றியே எப்பொழுதும் கேட்டும் என்னை பற்றியே ஆலோசனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும், என்னை மட்டுமே எப்பொழுது நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் அசாத்தியம் என்பது இருக்கவே இருக்காது. உன் சாயப்பா மேல் பரிபூரண நம்பிக்கை இல்லாவிட்டால் எதுவுமே உனக்கு வசப்படாது, உணர்ந்து கொள்ளவும் முடியாது. என்னை தவிர்த்துவிட்டு பிற சிந்தனைகளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே மனதில் சாந்தி இருக்காது. அதுதான் உண்மையும் கூட. வாழ்க்கையில் ஒளி வராதா என்று காத்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இன்று தீப ஒளியாய், உன்னிடம் ஒளியான வெளிச்சமாய் நானே உன் சாய் தேவா நிச்சயமாக உன்னிடம் வருவேன். இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கப் போகிறது. உனக்கு உன் மனம் சந்தோஷப்படும்படி அனைத்து நிகழ்வுகளும் நிகழப்போகிறது. இனி உன் வாழ்வில் வசந்தம் மட்டுமே வீசப்போகிறது. நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே அஞ்சாதே, தைரியமாக இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. கவலை கொள்ளாதே என் கண்மணியே. இனி உன் நிழல் கூட மிக பிரகாசமாகவே தான் இருக்கும். உன்னுடன் எப்பொழுதுமே உன் சாயப்பா இருக்கிறேன். நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்க செய்யும்.
பொய்யான அன்பு உன்னை விட்டு விலகி செல்ல 1000 காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கும். சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் கண்டிப்பாக உன்னை விட்டு விலகியே செல்லும். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத விஷயத்தில் கவனத்தை செலுத்தாமலும், தேவையே இல்லாத கேள்விக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் எப்பொழுதுமே உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் மிக ஆனந்தமாகவே இருக்கும். சாயி சாயி என்று உதட்டளவில் சொல்லிக்கொண்டே உள்ளத்தால் என்னை விட்டு தள்ளி நிற்காதே என் கண்மணியே. நான் உன்னுடைய உள்ளத்தில்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் கம்பீரமாக. நீ வாயளவில் உன் அப்பாவின் பெயரை சொல்லிவிட்டு மனதளவில் என்னை விட்டு தள்ளி நிற்கும் பொழுது என் மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்பது உனக்கு புரியவில்லையா குழந்தையே? நீ உன்னுடைய அன்பை மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும், உனக்கு மிக பெரிய பொக்கிஷத்தை திருப்பித் தருவேன். உன் மனதிற்கு பிடித்தவர்கள் மீது அன்பாய் இருப்பதை விட உண்மையாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உறவு எப்பொழுதுமே நீடித்து இருக்கும். அன்பை விட உண்மை மிக மகிழ்ச்சியாகவே இருக்கும். எனவே மற்றவர்கள் மீது நீ உயிராய் நேசிக்கும் உறவு மீது அன்பாக இரு. அதைவிட ரொம்ப முக்கியம், உண்மையாக இருந்துவிடு. அதுவே உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில் உன்னை அழைத்து போகும். சந்தோஷமான வாழ்க்கையை நீ எதிர்கொள்வாய். சகல சௌபாக்கியத்தோடு கம்பீரமாக நீ உன் வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என் கண்மணியே. நான் இருக்கிறேன், கவலை கொள்ளாதே. நம்பிக்கையோடு இன்று இரவை கடந்து வா. நாளை நீ கண் விழிக்கும் பொழுது ஆனந்த கண்ணீர் வந்து உன் கண்களை தழுவும். இதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றுவதற்கு எந்த விதத்தில் வேண்டுமானாலும் நான் உதவி புரிந்து கொண்டே இருப்பேன் உனக்கு. எத்தனை சோதனை வந்தாலும் என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அனைத்து சோதனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைய செய்வேன், சர்வ நிச்சயமாக. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார், என்னை காப்பார் என்று எப்பொழுதும் உன் வாயும் மனதும் நினைத்து கொண்டும் சொல்லிக்கொண்டேம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே போதும், சர்வ நிச்சயமாக உன் அப்பா எப்பொழுதும் உன்னில் தான் இருந்து கொண்டிருப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உன்னை வாழ வைப்பேன். குறைவற்ற செல்வமே உன் திருவடி சேவை, அதுவே நீங்காத செல்வம் எங்களுக்கு. ஓம் சாயிராம். அன்பு குழந்தையே, யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும், அவர்கள் நன்றாக இருப்பது போன்ற தோற்றம் உனக்கு தெரிந்தாலும், மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள் நன்றாக இருக்கிறார்களே. ஆனால் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நான், நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் நாம் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று மனவேதனைப்படாதே என் குழந்தையே. உன்